ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கடல்ல குளிச்சு ஒருவரோட உடல் நோய் போய் அவர் ஞானம் பெற்றிருக்காரு. அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்நேரம் ஆனா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அது வேற யாரும் இல்ல, சமூக சீர்திருத்தவாதிகள்ல ஒருவரான வைகுண்ட சுவாமிகளை பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வைகுண்ட சுவாமிகள் இவரு தமிழகத்துல இருக்க ஆன்மீக ஞானிகள்ல ஒருவர் தான் வைகுண்ட சுவாமிகள். இவரு கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் தெற்கு திருநெல்வேலி மாவட்டத்திலயும் ஐயாவளி அப்படிங்கிற வழிபாட்டு மரபோட நிறுவனராகவும் இவர் இருந்தார். இவருடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். ஆனா இவருடைய பெற்றோர் இவருக்கு முத்துக்குட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிதாங்கூர்ல இருக்க உயர் சாதி இந்துக்கள் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சனால இவங்க பெற்றோர் இவருக்கு முத்துக்குட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. இவருடைய பெற்றோர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட தந்தை பேர் பொண்ணு நாடார், இவங்க தாய் பேர் வெயிலாளினி. இவருடைய ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க சாமி தோப்பு அப்படிங்கிற சாஸ்தா கோவில் விலை, இதுதான் இவருடைய ஊரு. இவருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1809 to 1851. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பின்பற்றி எல்லாருமே அவரை மரியாதையா ஐயா இல்லைன்னா தந்தை அப்படின்னு தான் அழைப்பாங்க. வைகுண்ட சுவாமிகளோட சமய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயாவளிங்கிறத இவருடைய சமய வழிபாட்டு முறையா இருந்திருக்கு. இவருக்கு முறையான கல்வி படிப்பு கிடையாது. கிராமத்துல இருக்க திண்ணை பள்ளியில தான் மதம் மற்றும் நீதி நூல்களை கத்துக்கிறாரு. இவரு சமய நூல்கள்ல புலமை பெற்று இருக்காரு. சுவாமிகளோட 20வது வயதுல அவருக்கு ஒரு நோய் வந்திருக்கு. இவரோட தாயாரான வெயிலாளினியோட கனவுல திருமால் இவரை திருச்செந்தூர் அழைச்சிட்டு வர சொல்லி சொன்னாரு அப்படின்னு அகில திரட்டு அப்படிங்கிற நூல்ல சொல்லி இருக்காங்க. அதனால வைகுண்ட சுவாமிகளை திருச்செந்தூருக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்க கடல்ல புனித நீரானனாலதான் அவரோட நோய் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவரோட பேரான முத்துக்குட்டிய வைகுண்டர் அப்படின்னு மாத்திக்கிட்டார். கடவுள் விஷ்ணு வைகுண்டரை மகனா பாவித்து மறுபிறவி கொடுத்திருக்காரு அப்படின்னு இவரு சொல்றாரு. இவரோட 22வது வயதுலதான் திருச்செந்தூர் கோவில தெய்வீக அனுபவத்தை பெற்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இத பண்ணணும் இத பண்ணக்கூடாது அப்படின்ற தடைகள்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி திருவிதாங்கூர்ல என்னென்ன தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் குடை, காலணி, தங்க நகைகள் இதெல்லாமே அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைப்பாகை, ஒரு சில சாதியினர் தலைப்பாகை அணியலாம், ஒரு சில சாதியினர் தலைப்பாகை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வைகுண்ட சுவாமிகள் அங்க இருக்க மக்களை எல்லாத்தையுமே தலைப்பாகை அணியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொன்ன இந்த வார்த்தை அங்க இருக்க மக்களுக்கு சுதந்திர உணர்வையும் சுய மரியாதையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. திருவிதாங்கூர்ல இருக்க தாழ்த்தப்பட்ட பெண்கள் எல்லாரும் மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற தடையும் அங்க இருந்துச்சு. ஆனா வைகுண்ட சுவாமிகள் மேலாடை அணியணும் அப்படிங்கிறதுக்காக தோல் சிலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தையும் ஆரம்பிச்சாரு. 1833ல சாதி வேற்றுமைக்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமி தோப்புல இவர் தியானம் ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் தியானம் செய்யறப்ப எல்லாமே ஒரு துறவியா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திருவிதாங்கூர் அரசுக்கும் வைகுண்ட சுவாமிகளுக்கும் எதுக்காக முரண்பாடெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவிதாங்கூர் அரசோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி திருநாள் ராமவர்மா. அங்க ஆட்சி பொறுப்பேற்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திவான் கிருஷ்ணராயர். வைகுண்ட சுவாமிகளோட முக்கியமான கோட்பாடுகளை ஒண்ணுதான் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடும். அடுத்து வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர்ல ஆட்சி செஞ்ச ஆங்கில ஆட்சிய வெள்ளை பிசாசுகளோட ஆட்சி அப்படின்னும் அரசரோட ஆட்சிய கருப்பு பிசாசுகளோட ஆட்சி அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின், அதனால கண்டிப்பா பாத்துக்கோங்க. அடுத்து வைகுண்ட சுவாமிகளோட கொள்கைகள், எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கணும் அப்படிங்கிறது இவரோட கொள்கையா இருந்திருக்கு. நிழல் தரும் மரங்களை நடணும் அப்படிங்கிறது இவரோட கொள்கை. உடலையும் உள்ளத்தையும் சுத்தமா வச்சுக்கணும். அடுத்து கூட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இவரோட கொள்கையா இருந்திருக்கு. அடுத்து வைகுண்ட சுவாமிகள் எதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, உருவ வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடம் அல்லது பீடம் அந்த வழிபாடு இருக்கக்கூடாது. அதாவது பீடம் அப்படின்னா ஒரு கள்ள கடவுளா வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விலங்குகளையும் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடு, மாடு, கோழி போன்ற எந்த உயிரினத்தையும் பலியிடக்கூடாது. இது எல்லாத்துக்குமே இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இவருடைய நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
அருள் நூல் அகில திரட்டு அம்மானை. இந்த அகில திரட்டு அம்மானைங்கிற நூல் வைகுண்ட சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு கூறு ஒரு நூல் தான் இந்த அகில திரட்டு அம்மானை. அகில திரட்டு அம்மானை நூலை யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகளோட சீடரான ராமகோபால் தான் இந்த நூலை எழுதியிருக்காங்க. இதை கூட டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கலாம். அகில திரட்டு அம்மானை அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு அப்படின்னு. அடுத்து வைகுண்ட சுவாமிகளோட சமூக சீர்திருத்தங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமயம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்காக மக்கள் இயக்கத்தை ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணது இவரு. எல்லா ஜாதி மக்களும் ஒன்னா இணையணும் அப்படிங்கிறதுக்காக சமத்துவ சமாஜத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இவருடைய சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமரை தீக்கொழுந்து. இவரோட கொடி தீபம் தாங்கிய அன்பு கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தவம் செஞ்ச இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு வாசல். அடுத்து சமபந்தி விருந்து. எல்லா சாதியின மக்களும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் சமபந்தி விருந்தை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நிழல் தாங்கல் அப்படிங்கிற தர்மசாலையை வந்து நிரூபித்தாரு. இப்பவும் இந்த நிழல் தாங்கல் அப்படிங்கிற தர்மசாலை வந்து வழிபாட்டு தலமா வழிபட்டுட்டு வராங்க. இவருடைய சீடர்களை வந்து இவர் அன்பு கொடி அப்படின்னு தான் அழைக்கிறாரு. இவரோட முக்கியமான சீடர்கள் 5 பேர் இருந்திருக்காங்க. இவரு விலங்குகளை பலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்தையும் நடத்தியிருக்காரு. இதே மாதிரி சீர்திருத்தவாதிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலேறுங்க அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.